ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंद गोपकुमाराय गोविंदाय नमो नमः। नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजांग्रिये। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீகிருஷ்ண ஜென்மாஷ்டமி மகோத்சவ் கி ஜெய், ஸ்ரீகிருஷ்ண பகவான் கி ஜெய். அப்போ இன்றைய காலை வகுப்பினுடைய தொடர்ச்சி இது. காலையில ஸ்ரீமத் பாகவதத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய லீலைகளை கேட்பதால் அடையக்கூடிய நன்மை, அது அறிந்தும் கேட்டாலும் சரி, விரும்பி கேட்டாலும் சரி, அறியாமலோ அல்லது விருப்பம் இல்லாமல் கேட்டாலும் சரி, கட்டாயம் அவர்களுக்கு அது நன்மை பயக்கும். பகவானுடைய லீலைகள் அமிர்தம். கிருஷ்ணனுடைய லீலைகளை கேட்பதால் பெறக்கூடிய நன்மை என்ன? அப்போ பகவானுடைய பிறப்பு, அவர் செயல்கள், அவை அனைத்தும் திவ்யமானது. கிருஷ்ணர் வந்து பரிபூர்ணமான புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். எண்ணற்ற அவதாரங்கள் இருக்கின்றார் பகவான். கிருஷ்ணருடைய அவதாரங்கள் எல்லையற்றது. கடல்ல எவ்வளவு அலைகள் வருதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? கடல் அலை அலையா வந்துட்டு இருக்கு. எவ்வளவு அலை வருதுன்னு எண்ணவே முடியாது. அது ஒன்றின் பின் ஒன்றாக அடுக்கடுக்கா வந்துகிட்டே தான் இருக்கு. அது போல பகவானும் நித்தியமா லீலைகள் செய்து கொண்டே இருக்கிறார். பல்வேறு அவதாரங்கள் எடுத்துக்கொண்டே இருக்கிறார். அந்த அவதாரங்களின் பட்டியல் எல்லாம் ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய முதல் ஸ்கந்தம். ஸ்ரீமத் பாகவதத்தின் முதல் ஸ்கந்தத்தின் 3ஆம் அத்தியாயத்துல பகவானுடைய பல்வேறு அவதாரங்களை பற்றிய பட்டியல் இருக்கின்றது. அது பாருங்க, பாகவதம் படிக்காதவங்களுக்கு எல்லாம் தெரியாது. நிறைய தெரியாத அவதாரங்கள்லாம் பாகவத்துல இருக்கு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 10 அவதாரம் தான். மத்ஸ்ய கூர்ம வராக நரசிங்க வாமனா பரசுராமா பலராமா ராமா. அப்புறம் அதுல வந்து பாருங்க, கிருஷ்ணர்னு சொல்லிடுவாங்க. கிருஷ்ணர் அல்ல. ஜெயதே கோசாமி பாடிய 10 அவதாரங்களும் கிருஷ்ணருடைய அவதாரங்கள் என்று பாடுகிறார் தவிர கிருஷ்ணர் 10 அவதாரத்துல ஒருவர் அல்ல. பெரும்பாலும் மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க, கிருஷ்ணரும் இந்த 10 அவதாரத்துல ஒருத்தரு. தசாவதார ஸ்தோத்திரம். நிறைய பேரு இந்த தசாவதாரத்தை வந்து வழிபடுவாங்க. நிறைய கோயில்கள்ல தசாவதாரத்துடைய விக்கிரகம் இருக்கு. மத்ஸ்ய கூர்ம வராக நரசிங்க வாமன பரசுராம பலராம ராமா பலராமருக்கு அடுத்தது கிருஷ்ணருடைய விக்கிரகம். ஆக்சுவலி கிருஷ்ணர் கிடையாது. கிருஷ்ணரை வந்து இங்க அவதாரி என்று சொல்கிறார். அவதாரி என்றால் அவர்தான் அவதாரங்களுக்கெல்லாம் ஆதாரம். அப்போ இந்த 10 விதமான அவதாரத்துல 9வது புத்த அவதாரமாக ஜெயதே கோசாமி பாடுறார். நிந்த சியக்ய விதேரஹா சுதிஜாதம் சதய ஹிருதயத ருச்சித பசுகாதம் கேசவதூதா புத்த சரீரா ஜெய ஜெகதீஷ் ஹரே. பகவான் கேசவன் தான் புத்தர் அவதாரம் செய்தார். பகவான் கேசவன் தான் மத்ஸ்ய அவதாரம் செய்தார். கேசவதேதா மீன சரீரா, கேசவதேதா வாமன ரூபா, கேசவதேதா ராம சரீரா. கேசவன் தான். அப்போ பகவான் கிருஷ்ணர் அவதாரி, அவர் அவதாரம் அல்ல. அவர் அவதாரங்களுக்கெல்லாம் ஆதாரம். சோ பெரும்பாலும் இந்த 10 அவதாரம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனா பாகவதத்துல இன்னும் அற்புதமாக பல்வேறு அவதாரங்கள் பத்தி பட்டியல் இருக்கு. ரிஷபதேவர் என்ற ஒரு அவதாரம், பகவானால் சக்தியளிக்கப்பட்ட அவதாரம் ரிஷபதேவர். பிருத்து மகாராஜ் பகவானால் சக்தியளிக்கப்பட்டவர். கபில வாசுதேவர் தேவகுதியின் புதல்வர்.
ஹம்சவாவதாரம், ஹம்ச அவதாரம், பகவான் ஹம்ச ரூபத்தில் அவதரிச்சார். ஐக்ரீவ அவதாரம், இந்த மாதிரி பல்வேறு அவதாரம். சனத்குமாரர்கள் சத்யாவேஷ அவதாரம், நாரத முனிவர் சத்யாவேஷ அவதாரம், வியாசதேவர் சத்யாவேஷ அவதாரம், இந்த மாதிரி பல்வேறு அவதாரங்கள். அந்த அவதாரங்களை 6 வகைப்படுத்தியிருக்காங்க பாகவதத்துல. குணாவதாரம், யுகாவதாரம், லீலாவதாரம், மன்வந்திராவதாரம், புருஷாவதாரம், சத்யாவேஷ அவதாரம். குணாவதாரம் அப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அனைத்துக்கும் சர்வ காரணங்களுக்கும் காரணமா இருக்கின்றார். கிருஷ்ணர் சர்வ காரணத்துக்கு காரணம், எல்லா காரணத்துக்கும் மூல காரணம். அவ பல்வேறு அவதாரங்கள் தோன்றுகின்றன. அதுல பிரம்மா விஷ்ணு மகேஸ்வர், பிரம்மதேவர் படைப்பின் கர்த்தா, மகாவிஷ்ணு காத்தல், மகாதேவர் அழித்தல். அப்ப இந்த முறையே படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற செயல் புரிவதற்காக அவர் குண அவதாரமாக தோன்றுகிறார். பகவானே குண அவதாரம் பிரம்மா. ரஜோகுணத்துக்கு அதிபராக பிரம்மா, தமோ குணத்துக்கு அதிபராக மகாதேவர், சாத்வீகமான குணத்துக்கு அதிபராக மகாவிஷ்ணு. இந்த மூவரும் பகவானே குண அவதாரம். அதனாலதான் பிரம்மா சிவன் போன்ற தேவர்கள் கிருஷ்ணருடைய குண அவதாரமா இருக்கு. அவங்க பகவான்ல இருந்து வேறானவர்கள் அல்ல, அவங்க பகவானும் இல்லை. ஒன்றானது அதை சமத்து வேறானது. குணத்தால் ஒன்றானவங்க அளவுல வேறானவங்க. பிரம்மா சிவன் போன்ற தேவர்கள் பகவான் விஷ்ணுவை போல தெய்வீகமான குணம் நிரம்ப பெற்றிருக்கலாம், ஆனா அளவுல வித்தியாசம். அதனால இந்த பிரம்மா சிவன் போன்ற தேவர்களை பகவான் விட உயர்ந்தவராவோ அல்லது பகவானுக்கு சமமாகவோ கருதுறவங்க பாஷண்டி என்று அழைக்க. பாஷண்டி என்றால் நாத்திகன். அப்ப புராணம் என்ன சொல்லுது? யஸ்து நாராயணம் தெய்வம் பிரம்மருத்ராதி தெய்வத சமத்கிருப்தேன திப்தேன ஷா பாஷண்டி பவேத்ரணாம். நாராயணனுக்கு இணையாவோ பிரம்மா சிவன் போன்ற உயர்ந்த தேவர்களை நாராயணுக்கு இணையாகவோ அல்ல அவரை விட உயர்ந்தவரை கருதுறவங்க நாத்திகனுக்கு ஒப்பானவங்க. அதனால ஒருபோதும் பிரம்மா சிவன் போன்ற தேவர்களின் நாமங்களை விஷ்ணு நாமத்துக்கு சமமானது என்றோ அல்ல தனிச்சானது என்றோ கருதுவது குற்றமா. ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரிக்கிற பக்தர்கள் யாரெல்லாம் ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரிக்கிறாங்களோ அந்த பக்தர்கள் இந்த குற்றம் செய்து விடக்கூடாது. என்னது? பிரம்மா சிவன் போன்ற தேவர்களின் நாமங்களை விஷ்ணுவின் நாமத்துக்கு சமமானது என்றோ அல்லது விஷ்ணுவிலிருந்து வேறானது என்றோ கருதுவது குற்றம். அதனாலதான் இங்க ஸ்வேதாசுர உபனிஷத்து ப்ராப்பர் கோட் பண்ணிருக்காரு. ஸ்வேதாசுர உபனிஷத்து என்ன சொல்லுது? கடவுள் அப்படிங்கிறதுக்கு விளக்கம். கடவுள் அல்லது இறைவன் அல்லது ஆண்டவர் என்பதற்கு விளக்கம் என்ன? நிறைய பேரு எல்லா மார்க்கத்திலும் கடவுள் இருக்கு. இஸ்லாம் மார்க்கம் கடவுளை ஏற்றுக்கொள்றது, கிறிஸ்துவ மார்க்கம் கடவுளை ஏற்றுக்கொள்றது, சனாதன தர்மம் கடவுளை ஏற்றுக்கொள்றது. ஆனா இந்த மார்க்கங்கள் என்ன வலியுறுத்துது? கடவுளுடைய எப்படி கடவுள் இருக்காரு? கடவுள் இறைவன் பகவான் கிருஷ்ணர் ஆண்டவர் அவர் தோன்றா உருவத்தில் இருப்பதாக இஸ்லாம் மார்க்கம் ஏற்று. இறைவனுடைய தோன்றா ரூபம், கிருஷ்ணனுடைய அருவத்தன்மையை வழிபடக்கூடியது இஸ்லாம். பகவானுடைய உருவமற்ற தன்மை, அந்த உருவமற்ற தன்மைக்கு இறைவன் தான் ஆதாரம், கிருஷ்ணர் தான் ஆதாரமா இருக்கு. பிரம்மனோஜி பிரதிஷ்டாகம், இறைவனோட உருவமற்ற தன்மையை வழிபடும். அதுக்கப்புறம் இறைவன் எங்கும் வியாபிச்சிருக்காரு, அவர் மிக சக்தி வாய்ந்தவர், காட் இஸ் கிரேட். கிறிஸ்தவர் சொல்றாங்க இறைவன் ரொம்ப பெரியவர், மிகச்சிறந்தவர். எப்படி கிரேட் அவரு? அதுதான் சாஸ்திரம் சொல்லுது. இந்த காரணம் கர்ணம் செவித்ததே. கிருஷ்ணா இங்க செய்ய வேண்டிய வேலை ஒண்ணுமே இல்லை. கிருஷ்ணா ஜட உலகத்துல செய்ய வேண்டிய வேலை ஒண்ணும் இல்லை. ஆனா தன் காரணமற்ற கருணையாளவன். கிருஷ்ணர் எப்படி இந்த ஜட உலகத்துக்கு தோன்றாரு? தன் காரணமற்ற காரணம் கர்ணம் செவித்ததே ந சமா அதிகஷி திஷதே. பகவானுக்கு சமமானவரோ அவரை விட உயர்ந்தவர் யாரும் கிடையாது. கிருஷ்ணாவுக்கு சமமானவர் யாரும் இல்ல, கிருஷ்ணரை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை. பராச சக்தி விவிதைவ சுயதே சாவா ஞான பலா கிரியாச்ச. ஞான பலா கிரியா, இந்த 3 விஷயம் இங்க ரொம்ப அழகா பொருளுரையில புரோபா சொன்னார். ரொம்ப பெரிய பொருளுரை எழுதியிருக்கார் புரோபா. அதாவது கர்ப்பத்தில் தேவியினுடைய கர்ப்பத்தில் இருக்கும் போது
அந்த குழந்தை கிருஷ்ணர்கிட்ட வந்து தேவர்கள்லாம் பிரார்த்தனைக்கு, தேவகியோட கர்ப்பத்துல பகவான் தோன்றிவிட்டார், தேவகியின் கர்ப்பத்தில் பகவான் கிருஷ்ணர் தோன்றிவிட்டார், நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் அவர் ஒரு தீர்வு காண போகிறார், நம்ம இனி சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு பகவானுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில தேவர்கள்லாம் வந்து அந்த சிறைச்சாலையில யாருக்கும் தெரியாம தேவியோட கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய பகவான் பிரார்த்தனை செய்யறாங்க. பிரம்மா, இந்திரா, சந்திரா, வருணா, அக்னி, வாயு எல்லா தேவர்களும் இந்த கருவில் இருக்கக்கூடிய கிருஷ்ணாவுக்கு, தேவகியின் கருவில் இருக்கக்கூடிய அந்த தேவகி நந்தன், தேவகியின் புதல்வனாக தோன்றியதால் பகவான் கிருஷ்ணர் தேவகி நந்தன். வசுதேவருக்கு குழந்தையா தோன்ற அவர் வாசுதேவன். யது குலத்துல தோன்ற அவர் யது நந்தன், யது நந்தன், வாசுதேவன், தேவகி நந்தன். சோ இந்த தேவர்கள் என்ன பிரார்த்தனை பண்றாங்க கிருஷ்ணாட்ட வந்து, கிருஷ்ணா நீங்க தான் பரம சத்தியம், உக்யம் சத்தியம் பரம் தீமகி. இந்த ஸ்லோகத்துல பாகவதமே தொடங்குது. சோ பாகவதத்துடைய ஃபர்ஸ்ட் ஸ்லோகமே ஜென்மாதேஷ்யதக. அதுல என்ன சொல்லியிருக்கு? உக்யம் சத்தியம் பரம் தீமகி. கிருஷ்ணா தான் பரம சத்தியம், பரம உண்மை, பரம உண்மை கிருஷ்ணா. கிருஷ்ணா வந்து பரம சத்தியம். உண்மை இருக்கு இல்லையா? உண்மையில ரெண்டு உண்மை இருக்கு. ஒண்ணு தற்காலிக உண்மை, இன்னொன்னு பரம உண்மை, பரிபூர்ணமான உண்மை. தற்காலிக உண்மை மாறும், மாற்றத்துக்கு உட்பட்டது. தற்காலிகமான உண்மை இருக்கு இல்லையா, அது மாற்றத்துக்கு உட்பட்டது. நான் இருக்கேனா? இருக்கேன், நான் இருக்கேன். ஆனா நான் சின்ன குழந்தையா இருந்தேன். சோ நான் சின்ன குழந்தையா இருந்தேன், இப்போ நான் இருக்கேன். ஆனா என்னுடைய உடல் மாற்றத்துக்கு உட்பட்டது. முன்னையும் நான் இருந்திருக்கேன், இன்னைக்கு இறந்த காலத்திலயும் இருந்திருக்கேன், நிகழ்காலத்திலும் இருக்கேன், எதிர்காலத்தில் இருக்க போறேன். ஆனா என் உடல் மாற்றத்துக்கு உட்பட்டது. எனக்கு ஞாபக மறதி இருக்கு, நான் அறியாம பிடிக்கப்படுறேன், நான் மாயினால பிடிக்கப்படுறேன். ரைட்? ஆனா கிருஷ்ணா வந்து பரம சத்தியம். அவர் எக்காலத்திலும் மாற்றத்துக்கு உட்படுறதே இல்லை. அவர் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர், அவர் ஜடயக்கின் குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அவர் வந்து மாயின் எஜமானன், மாயா வந்து அவரை கட்டுப்படுத்த முடியாது. அவர் நித்தியமான அறிவு நிறைந்த ஆனந்தமயமானவர், சச்சிதானந்த சுரூப். கிருஷ்ணா வந்து சச்சிதானந்த சுரூப். சோ கிருஷ்ணா அப்போ மாற்றத்துக்கு உட்படுறதே இல்லை. அதனால கிருஷ்ணா வந்து பரம சத்தியம். இந்த பிரபஞ்சம் தோன்றி மறையலாம், ஜீவாத்மாக்கள் தோன்றி மறையலாம், தேவர்கள் தோன்றி மறையலாம், எல்லா காலப்போக்குல தோன்றி மறையும். ஆனா கிருஷ்ணா எப்பவுமே நித்தியமா இருக்க. கிருஷ்ணா எப்பவுமே நித்தியமா இருக்க. பகவத்கீதையில 5 முக்கியமான விஷயம் சொல்றாங்க இல்லையா? என்ன தெரியுமா? பகவத்கீதை 5 முக்கியமான விஷயம். பகவத்கீதை பரவலாக 5 முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கு. என்னது? ஈஸ்வரா, பிரகிருதி, காலா, கர்மா. ஈஸ்வரா, பிரகிருதி, காலா, கர்மா. வேற என்னது? இன்னும் ஒண்ணு பாக்கி இருக்கு. ஈஸ்வரா, பிரகிருதி, காலா, கர்மா, ஆத்மா, ஜீவா. ஜீவா, ஜீவா, ஈஸ்வரா, பிரகிருதி, காலா, கர்மா. இதுல எதெல்லாம் மாற்றத்துக்கு உட்பட்டது, எது மாறாது? எதெல்லாம் மாற்றத்துக்கு உட்பட்டது? 4 விஷயம் நித்தியமானது, ஒன்று மாறிக்கொண்டே இருக்கு. எது மாறிக்கிட்டே இருக்கு? கர்மா வந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஆத்மா நித்தியமானது, இந்த பௌதிக உலகம் நித்தியமானது, ஆனா தோன்றி மறையுது. எல்லாம் கிருஷ்ணாவுடைய சக்தி. இது பொய் இல்லை, பொய் இல்லை. ஜட இயற்கை வந்து கிருஷ்ணாவுடைய சக்தி, தோன்றி மறையுது, அவ்வளவுதான். சோ பௌதிக இயற்கை நித்தியமானது, ஜீவாத்மா நாம நித்தியமானவங்க, பகவான் நித்தியமானவர், காலமும் நித்தியமானது. கர்மா ஒன்று மட்டும்தான் மாறிக்கொண்டே இருக்கிறது. கர்மா ஒன்று மட்டும்தான் மாறிண்டே இருக்கு. கிருஷ்ணாவுடைய செயல் இருக்கு இல்லையா, அது நித்தியமானது. நம்முடைய செயல் தான் வந்து கர்ம வினைக்கு உட்பட்டது. அது எது? பக்தி இல்லாத செயல். பக்தி இல்லாத செயல் வந்து முக்குணத்துக்கு உட்பட்டது. ஆனா கிருஷ்ண உணர்வுல செயலாற்றும் போது படிப்படியா நம்ம முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவங்க. ஏன்னா கிருஷ்ணா முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர். கிருஷ்ணா முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர். பக்தி தொண்டு, தூய பக்தி தொண்டு முக்குணத்துக்கு அப்பாற்பட்டது. சோ தூய பக்தி தொண்டை பயிற்சி பண்ணும்போது நாமளும் படிப்படியா முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவங்களா இருக்கு. இப்ப எப்படி இருக்கிறோம்? நம்ம ஆரம்ப நிலை பக்தியில இருக்கிறதுனால
நம்ம முக்குணத்தினுடைய தாக்கத்துல இருக்கும், நம்ம ஆரம்ப நிலையில இருக்கும். அதான் 3 குணம் நம்ம மேல செயல்படுது. அதனாலதான் பக்தி தொண்டு செய்யும் போது இதுல போராடிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பக்தி தொண்டு செய்யும் போது 3 குணத்துடைய பிடியில இருக்கிறோம். எப்பவுமே பாருங்க, நம்ம எப்பவுமே சாத்தியமான குணத்துல இல்ல. பக்தி தொண்டு பண்ணாலும் ரஜோ குணம் தமோ குணம் இருக்கு. ரஜஸ் தாமஸ் இதோடைய தாக்கம் அதிகமா இருக்கு. சோ கிருஷ்ணா இதுக்கு அப்பாற்பட்டவர். கிருஷ்ணா வந்து முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர். சோ பகவான் கிருஷ்ணர் அவர் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர், அவர் நித்தியமானவர், அழிவற்றவர், ஆன்மீகமானவர். அதனால கிருஷ்ண உணர்வு என்பது தூய்மையானது. கிருஷ்ண கான்சியஸ்னஸ். கிருஷ்ண உணர்வு ரொம்ப ரொம்ப தூய்மையானது. ரைட். சோ கிருஷ்ணா அவருக்கு அவருக்கு சமமானவர் யாரும் கிடையாது, அவரை விட உயர்ந்தவர் யாரு? சமா அதிகசி திசை பராசக்தி விவிதைய சொல்லியதே சாவாபதி ஞான பலா கிரியாச்சு. இந்த 3 விஷயம் ஞான பலா கிரியா. என்னது எங்க படிச்சோம்? ஞான பலா கிரியா பொருளோட பிரபா ரொம்ப அழகா சொல்லிடும். இந்த கருவில் இருக்கிற கிருஷ்ணர்கிட்ட தேவர்கள்லாம் வந்து பிரார்த்தனை பண்ண, கிருஷ்ணா வந்து முழுமுதற் கடவுள் எங்க வியாபிச்சிருக்காரு. அப்ப உடனே அடுத்த கேள்வி வந்துடலாம், ஓகே கிருஷ்ணா முழுமுதற் கடவுள்னா அவர் ஏன் தேவியோட கருவுக்குள்ள வரணும்? அவரே ஒரு சாதாரண குழந்தையை போல ஒரு தாயினுடைய கருவுல போயிருக்கு. கிருஷ்ணா முழுமுதற் கடவுள், பரம சத்தியம். அவரு ஜடையர்க்கின் முக்கோணத்துக்கு அப்பாற்பட்டவர், அவர் ஆன்மீகமானவர். அப்படி இருக்கும்போது கிருஷ்ணா ஏன் தேவியோட கர்ப்பத்துக்குள்ள போகணும்? யாருக்கு பதில் தெரியும்? பதில் தெரிஞ்சும் கை தூக்கலாம். கிருஷ்ணா ஏன் வந்து தேவி கர்ப்பத்துக்குள்ள போனார்? தேவிக்கு பிரார்த்தனை பண்ணாங்க, கிருஷ்ணர் எனக்கு குழந்தையா வரணும், கிருஷ்ணர் மாதிரி எனக்கு குழந்தை வேணும். அதாவது வசுதேவரும் தேவகியும் பிரார்த்தனை செய்யறாங்க, கிருஷ்ணர் மாதிரியே ஒரு குழந்தை வேணும். கிருஷ்ணர் மாதிரியே ஒரு குழந்தை வர முடியாது, அதனாலதான் கிருஷ்ணரே குழந்தையா வந்து. கிருஷ்ணர் மாதிரி ஒரு குழந்தை வர முடியாது, அதனால என்ன பண்ணாரு? கிருஷ்ணா சொல்ற நானே உங்களுக்கு குழந்தையா வந்தேன். 3 in 1. 3 காலத்துக்கும் 3 காலத்துக்கும் வசுதேவர் தேவைக்கு கிருஷ்ணர் குழந்தையா வர. ஃபர்ஸ்ட் யாருக்கு யார் குழந்தையா வந்தார்? சுதபா மற்றும் கிருஷ்ணி. கிருஷ்ணியோட கர்ப்பத்துல தோன்றினா, அதனால கிருஷ்ணருக்கு வந்து கிருஷ்ணி கர்ப்பன்னு பேரு. சுதபா மற்றும் கிருஷ்ணிக்கு குழந்தையா வந்ததுனால கிருஷ்ணாவுக்கு வந்து கிருஷ்ணி கர்ப்பா. அப்புறம் கஷ்யபருக்கு அதிதிக்கு குழந்தையா வந்தார், வாமனதேவ். அதுக்கப்புறம் வசுதேவர் தேவகி. இவங்க வந்து 3 ஜெனரேஷனுக்கு இவங்களுக்கு கிருஷ்ணரே அவங்க குழந்தையா வர. யாரு வந்து வசுதேவரும் தேவகியுமா தோன்றினாங்களோ அவங்க முந்தைய யுகத்துல சுதபாவும் கிருஷ்ணியாவும் அவங்க கிருஷ்ணி கர்ப்பரா பகவான் தோன்றினார். அப்புறம் கஷ்யபரு அதிதிக்கும் அவர் வாமன தேவரா. இப்படி தேவகியோட பிரார்த்தனை, வசுதேவரின் பிரார்த்தனை அந்த பக்தர்களை மகிழ்விக்கிறதுக்காக, பக்தர்களோடு அன்பு பரிமாற்றம் செய்யறதுக்காக பிறப்பற்றவர் பிறக்கிற மாதிரி இருக்கு. கிருஷ்ணா பிறப்பற்றவர். அவரு எப்படி பிறக்கிறாருன்னு சொல்லுது பாகவதம். கிருஷ்ணா எப்படி பிறக்கிறாரு? கிருஷ்ணர் ஏற்கனவே எல்லோரு இடத்துலயும் பரமாத்மாவா இருக்காரு. கிருஷ்ணர் என்ன பண்றாரு? ஏற்கனவே சர்வச்ச சாகம் ஹிருதி சன்னி விஷ்ணோ மத்தர் ஸ்மிருதி ஞானம் அமோகனம் ச. கிருஷ்ணா எல்லா இடத்துலயும் பரமாத்மாவா இருக்காரு. ஈஸ்வர சர்வபூதானா ஹிருதேசி அர்ஜுன திஷ்டதி. கிருஷ்ணா எல்லா இதயத்திலயும் பரமாத்மாவா இருக்காரு. அப்போ வசுதேவர் இதயத்திலயும் பரமாத்மாவா இருக்காரு, தேவகியின் இதயத்திலயும் பரமாத்மாவா இருக்காரு. கிருஷ்ணா எப்படி டிரான்ஸ்பர் ஆகுறாரு? வசுதேவர் இதயத்திலிருந்து தேவதி இதயத்துக்கு மாறுறாரு. சோ கிருஷ்ணா எப்படி தோன்றாரா? பாகவதம் ரொம்ப அழகா சொல்லுது. கிருஷ்ணா எப்படி தோன்றாரு? வசுதேவர் இதயத்திலிருந்து தேவி, ஹார்ட் டு ஹார்ட் டிரான்ஸ்பர்மேஷன். ஹார்ட் டு ஹார்ட் டிரான்ஸ்பர்மேஷன். வசுதேவன் இதயத்திற்கும் கிருஷ்ணா தேவகியின் இதயத்துக்கு மாறுறாரு. அப்புறம் தேவகியின் இதயத்தில் உள்ள கிருஷ்ணா தேவியின் கர்ப்பத்துல தோன்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆல்ரெடி கிருஷ்ணா இஸ் தேர் இன் தேவகி ஹார்ட். ஏற்கனவே கிருஷ்ணர் தேவகியின் இதயத்தில் இருக்காரு. இதயத்தில் இருக்கும் கிருஷ்ணா கருவில் தோன்ற எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு செகண்ட் கூட ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட். தேவகியின் இதயத்துக்கும் இருக்கும் கிருஷ்ணா வந்து தேவியோட கர்ப்பத்துல தோன்ற. சோ தேவிக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது, கிருஷ்ணரை தன் கருவில் எடுத்துக்கணும். ஏன் தேவிக்கு அப்படி ஆசைப்பட்டாங்க?
இதனால தேவி கிருஷ்ணர் தன் குழந்தையா வரும்னு ஆசைப்பட்டாங்க. இல்ல, இதான் வாத்சல்ய பாவம். சோ கிருஷ்ணாவிட்ட பகவான் கிட்ட ஒருத்தர் எப்படி வேணா அன்பு பரிமாற்றம் செய்யலாம். ஓ கிருஷ்ணா, நீங்க எனக்கு குழந்தையா இருக்கணும், நான் உங்களுக்கு அம்மாவா இருக்கணும். ஓகே, ஓகே, நீ எனக்கு அம்மாவா இருக்கலாம். வாத்சல்ய பாவம். கிருஷ்ணா, நான் உங்க நண்பனா இருக்கணும். ஓகே, நீ என் நண்பனா இருக்கலாம். சக்கிய பாவம். கிருஷ்ணா, நான் உங்க காதலியா இருக்கணும். ஓகே, நீ என் காதலியா இருக்கலாம். மாதுரிய பாவம். கிருஷ்ணா, நான் உங்க சேவகனா இருக்கணும். ஓகே, நீ என்னுடைய சேவகனா இருக்கலாம். தாசிய பாவம். சோ இப்படி கிருஷ்ணா இடத்துல, கிருஷ்ணரிடத்துல ஒரு பக்தர் எப்படிலாம் அன்பு செய்யணும்னு ஆசைப்படுறாரோ, கிருஷ்ணா அவர்கிட்ட அன்பு பரிமாற்றம் செய்யறார். கிருஷ்ணா ஒரு பக்தர் எப்படிலாம் தங்கிட்ட அன்பு பரிமாற்றம் செய்ய நினைக்கிறாரோ, கிருஷ்ணரும் அதுக்கு தகுந்த மாதிரி அன்பு பரிமாற்றம் செய்யறார். அதான் அவருடைய காரணமற்ற கருணை. கிருஷ்ணாவுடைய காரணமற்ற கருணை. ஆனா இந்த அன்பு பரிமாற்றத்தை மாயாவாதிகள், ஞானிகள், யோகிகள், அருவவாதிங்க, பிரம்மவாதிங்க, சூன்யவாதிங்க, பௌதிகவாதிங்க, புலன்பவாதிங்க இவங்க எல்லாம் உணரவே முடியாது. இது பக்தர்களால மட்டும்தான் இந்த அன்பு பரிமாற்றம் செய்யும். பகவானுக்கும் பக்தனுக்கும் மட்டும்தான் அன்பு பரிமாற்றம். அதனால வசுதேவரையும் தேவையும் திருப்திப்படுத்துகிற கிருஷ்ணா அவன் குழந்தையா தோன்ற தேவகியின் கர்ப்பத்தில். அப்போ கிருஷ்ணா தேவகியின் கர்ப்பத்துல வந்துட்டாருன்னு கேள்விப்பட்டோன்னே தேவர்கள்லாம் பிரார்த்தனை செய்யறாங்க. ஏன்னா தேவர்கள் பகவானுடைய கருணை வேண்டியிருக்கு. எப்பவுமே தேவர்கள் என்ன பண்றாங்க? ஏன் தேவர்கள் தெய்வீகமானவங்கன்னா அவங்க எப்பவுமே கிருஷ்ணாவை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அசுரர்கள்? அசுரர்கள் யாரு? கிருஷ்ணரை புறக்கணிக்கிறவங்க. கிருஷ்ணரை புறக்கணிக்கிறவங்க, கிருஷ்ண உணர்வுக்கு எதிராக செயல்படுறவங்க, கிருஷ்ண பக்திக்கு எதிராக செயல்படுறவங்க, சாஸ்திரத்தை நிந்தனை பண்றவங்க, சாஸ்திரத்துக்கு எதிராக செயல்படுறவங்க, புலன்பமே பிரதானம் வாழ்றவங்கள அசுரர். அசுரா. பட் வசுதேவர் தேவகி அவங்க தெய்வீகமான குணம் உள்ளவங்க. சோ கிருஷ்ணா எப்பவுமே தெய்வீகமான குணம் உள்ளவங்களால் ஆராதிக்கப்படுறார், வழிபடப்படுறார், பக்தர்களால் வழிபடப்படுறார். சோ என்னாச்சு? இந்த தேவர்கள் எல்லாம் கேள்விப்பட்டாங்க, இந்த கிருஷ்ணா தேவியோட கர்ப்பத்துல வந்திருக்காரு, அவர் நம்மளை காப்பாத்த போறாரு. ஏன்னா இந்த பூமியில தேவையில்லாத அரக்கர்கள் அதிகமாயிட்டே இருக்காங்க. பூபாரம், பூபாரம் அதிகமாயிட்டே இருக்கு. அசுரர்களுடைய கம்சன், ஜராசந்தன், காளைவண்ணன், தந்தவக்ரன், சிசுபாலன் போன்ற அசுர அரசர்கள், அவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு. பூமாதேவி பிரார்த்தனை செய்யறாங்க. பாருங்க, பூமாதேவி பக்தை. சோ பாருங்க, இவங்க எல்லாம் பக்தர்கள். அப்போ கிருஷ்ணா யாருக்கு தரிசனம் கொடுப்பாரு? பக்தர்களுக்கு தான் தரிசனம். பக்தர்களுக்கு வேண்டிதான் அவதரிக்கிறார். இங்க பாருங்க, பூமாதேவி பக்தர், பிரம்மதேவர் பக்தர், யதுகுலத்தில் உள்ளவங்க எல்லாம் பக்தர்கள், வசுதேவரும் தேவி முழுக்க முழுக்க பக்தர்களோடு அன்பு பரிமாற்றம் செய்வதற்காகவும், பக்தர்களை பாதுகாப்பதற்கும், பக்தர்களை வழிபடுவதற்குமே பகவான் தோன்ற. பக்தரோட அன்பு பரிமாற்றம் செய்யணும், பக்தர்களை பாதுகாக்கணும், பக்தர்களை வழிபடுறதுல பகவான் ஆனந்தம் அடைகிறார். வசுதேவரும் தேவையும் கிருஷ்ணர் வழிபடுறார். நந்தகோபரின் யசோதாமாவும் கிருஷ்ணர் வழிபடுறார். குந்தி தேவியை வழிபடுறார். யுதிஷ்டிர மகாராஜ் அப்போ பக்தனை வழிபடுறதுல பகவான் பேரானந்தம் அடைகிறார். சோ ஒரு பக்கம் பூமாதேவி பிரார்த்தனை பண்றாங்க, ஓ எம்பெருமானே கேசவா, இந்த தேவையில்லாத அசுரங்கள்ட்ட இருந்து என்னை காப்பாத்துங்க. இன்னொரு பக்கம் பிரம்மா பிரார்த்தனை செய்யறாரு. இன்னொரு பக்கம் தேவர்கள் பிரார்த்தனை செய்யறாங்க, கிருஷ்ணா எப்படியா இந்த பூமியில நீங்க தோன்றி எங்களை விடுவிச்சிருங்க. இந்த அசுர அரசர்கள் அதிகமாயிட்டே இருக்காங்க. தேவர்களுக்கே சவால் விடுறோம். பூதனா, அகாசுரா, பகாசுரா இவங்கள தேவர்களுக்கே சவால் விடக்கூடிய அசுரம். சோ இந்த அசுரர்களிட்ட இருந்து பக்தரை காப்பதற்கும், பரித்ராணாய சாதுனா விநாசாய ச துஷ்கிருதா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பக்தர்களை காக்கணும், அசுரர்களை தண்டிக்கணும். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, தூய பக்தி தொண்டை ஸ்தாபனம் செய்யறார். பகவத்கீதை தூய பக்தி தொண்டை பத்தி சொல்லுது, பாகவதம் தூய பக்தி தொண்டை பத்தி சொல்லுது, சைத்தன்ய சரிதாமிரதம். அப்ப எப்பெல்லாம் கிருஷ்ணன் இந்த பூமியில வராரோ, அவர் ராம் லக்ஷ்மணாக ராமாயண லீலை, ராமலீலா, கிருஷ்ண பலராமரை கிருஷ்ணலீலா, பாகவதம், பகவத்கீதா, சைத்தன்ய லீலையில சைத்தன்ய நித்யானந்தர் கௌரலீலா. இதெல்லாம் பக்தி தான் பிரதானம். அதுதான் பரவ தர்மம். அப்போ எப்பெல்லாம் மக்கள் பக்தி மார்க்கத்துக்கு விலகுறாங்களோ, எப்பெல்லாம் பக்தி பாதை விட்டு விலகி போறாங்களோ, தூய பக்தி தொண்டை ஸ்தாபனம் செய்யறதுக்காக பகவான் யுகந்தோறும் அவதரிச்சுக்கிட்டே இருக்காரு.
ராம் லக்ஷ்மண், கிருஷ்ண பலராம், சைத்தன்ய நித்யானந்தர் இருந்துட்டே இருக்கு. சோ இங்க ரொம்ப அழகா சொல்றாங்க இந்த 3 விஷயம். எந்த 3 விஷயம்? எல்லா இடங்களிலும் உள்ள அனைத்தும் 3 அடிப்படை உண்மைகளை, 3 அடிப்படை உண்மை. இந்த ஜட உலகம் இங்க காணக்கூடிய எல்லாமே, இங்க என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இந்த 3 அடிப்படை உண்மையில தான் இயங்குது. என்னென்னது? ஞான பலா கிரியா, அறிவு பலம் செயல். இந்த ஜட உலகமே ஞான பலா கிரியா, அறிவு பலம் செயல். சோ இங்க அறிவு இருக்கு, எல்லாருக்கும் நாலேஜ் இருக்கு, ஸ்ட்ரென்த் இருக்கு, ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. செயல் யாராவது ஏதாவது செயல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. யாராவது ஏதாவது ஆராய்ச்சி பண்ணி அறிவை விருத்தி செய்து கொண்டேதான் இருக்காங்க. யாராவது விதத்துல தன்னுடைய ஸ்ட்ரென்த், தன் வலிமையை காமிக்கிறாங்க. ஆனா இது 3மே கிருஷ்ணாட்ட தான் முழுமையா இருக்கு. அவர்தான் சாவாபிதி ஞான பலம் கிரியாச்சு. ஞானம், பலம், அறிவு 3க்கும் கிருஷ்ணர் தான் ஆதாரம். ஞானம், பலம், செயல். இதனாலதான் கிருஷ்ணா சர்வ காரண காரணம். பராச சக்தி விவிதைவ சூயதே. காட் இஸ் கிரேட் அப்படின்னு என்னது? அவரது சக்தி எல்லையற்றது. சாவாபதி ஞான பல ஆக்கியாச்ச. இந்த ஜட உலகத்துல ஒருத்தர் ஞானம் இருக்கலாம், ஒரு பெரிய ஞானி ஆகலாம். ஆனா கிருஷ்ணருக்கு இணையாக ஞானம் வச்சிருக்க முடியாது. கிருஷ்ணருக்கு ஈக்குவலான ஞானம் வெளிப்படுத்த முடியாது. ஜட உலகத்துல ஒருத்தர் ரொம்ப ஸ்ட்ரென்த், பலத்தை காமிக்கலாம். ஆனா கிருஷ்ணர் போல பலசாலியா இருக்க முடியாது. சோ இந்த ஜட உலகத்துல ஒருத்தர் அமானுஷ்யமான செயல் பண்ணலாம். ஆனா கிருஷ்ணரை போல அதி அற்புதமான அமானுஷ்யமான ஆற்றலை வெளிப்படுத்த முடியாது. 6 ஐஸ்வர்யம், சத் ஐஸ்வர்யஸ்ய பகவான். பராசர முனி வியாசருடைய தந்தை. பராசர முனி சொல்றாரு, பகவான்கிற வார்த்தைக்கு விளக்கம் என்ன? பகவான்கிற வார்த்தைக்கு விளக்கம் என்ன? ஐஸ்வர்யஸ்ய வீரியஸ்ய யசஸ்ய. அழகு, அறிவு, துறவு, புகழ், செல்வம், வலிமை. இந்த 6 ஐஸ்வர்யம் யார்கிட்ட முழுமையா இருக்கோ அவர் பகவான். சோ கிருஷ்ணா முழுமுதற் கடவுள், பரம புருஷோத்தமனாகிய முழுமுதற் கடவுள். 6 ஐஸ்வர்யங்களையும் முழுமையா வச்சிருக்காரு. கிருஷ்ணாட்ட 6 ஐஸ்வர்யம் முழுமையா இருக்கு. அறிவு, நாலேஜ் பாருங்க. கிருஷ்ணா 5000 வருஷத்துக்கு முன்னாடி பகவத்கீதை சொன்னார். கிருஷ்ணர் 5000 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா பகவத்கீதையில பகவான் என்ன சொல்றாரு? இதே பகவத்கீதையை பல 1000 கோடி வருஷத்துக்கு முன்னாடி சூரிய தேவனை சொன்னார். கிருஷ்ணாவுடைய நாலேஜ் பாத்தீங்களா? பல 1000 கோடி வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணா சூரிய தேவன் பகவத்கீதையை சொன்னாரு. அதே நாலேஜ் கிருஷ்ணா சற்றும் மாறாம அர்ஜுனன் சொல்றாரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி. 5000 வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜுனன் சொன்னார். அது அந்த நாலேஜ், கிருஷ்ணர் கொடுத்த அறிவு. இங்க பிரபுபா சொன்னாரு, எல்லா இடத்துக்கும் நேரத்துக்கும் காலத்துக்கும் பொருந்துது. பகவத்கீதை ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கோ, குறிப்பிட்ட நாட்டிற்கோ, குறிப்பிட்ட மதத்துக்கோ, குறிப்பிட்ட இனத்துக்கோ பொருந்தக்கூடியதல்ல. நிறைய பேர் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க, பகவத்கீதை இந்துக்களுடைய புனித நூல், பகவத்கீதை இந்துக்கள் மட்டும் தான் படிக்கணும், பகவத்கீதை இந்தியாவில் உள்ளவங்களுக்கு நோ நோ இல்ல. பகவத்கீதை எல்லா இடத்துக்கும், எல்லா சூழ்நிலைக்கும், எல்லா காலத்துக்கும், எல்லா நபர்களுக்கும் பொருத்தமானது. ஏன் பகவத்கீதை இந்துக்களுக்கான மட்டும் இல்ல, இந்துக்களுக்கான மட்டுமோ, இந்தியருக்கானது மட்டுமோ, அல்ல குறிப்பிட்ட சமுதாயத்துக்கோ, குறிப்பிட்ட மதத்துக்கோ, குறிப்பிட்ட இனத்துக்கோ ஆன நூல் அல்ல பகவத்கீதை. பகவத்கீதை உலக பொதுமறை நூல். இந்த உலகத்துல ஒருத்தர் எந்த மூலையில் இருந்தாலும், அவர் எந்த பிறப்பு, எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும், எந்த மூலையில் இருந்தாலும், எந்த நாட்டவரா இருந்தாலும், எந்த இனத்தவரா இருந்தாலும், எந்த மதத்தவரா இருந்தாலும், எந்த மொழி பேசக்கூடியவரா இருந்தாலும், பகவத்கீதை எல்லோருக்கும் பொதுவான. ஏன் பகவத்கீதை கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? நீங்க இந்த கிழமை இந்த சாமியை வழிபடுங்க, அந்த கிழமை அந்த பூஜை பண்ணுங்க, இதெல்லாம் சொல்லல. பகவத்கீதையில கிருஷ்ணா எப்படி மனதை கட்டுப்படுத்துறது, எப்படி புலன்களை கட்டுப்படுத்துறது, எப்படி ஒருத்தர் யோகத்துல நிலை பெறுவது, எப்படி ஒருத்தர் தன்னை உணர்ந்த ஆத்மா ஆகிறது, ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா எப்படி நடப்பார், எப்படி செயல்படுவார், எந்த மாதிரி சிந்திப்பார். அப்ப இது எல்லா இடத்துக்கும், காலத்துக்கும், நேரத்துக்கும் பொருத்தமா இல்லையா? மனசு எல்லாருக்கும் இருக்கு, புத்தி எல்லாருக்கும் இருக்கு, புலன்களுக்கு எல்லாம் இருக்கு. இதையெல்லாம் எப்படி ஒருத்தர் வெல்வது, மனதை எவ்வாறு வெல்வது, புலன்களை எவ்வாறு வெல்வது, புத்தி எவ்வாறு வெல்வது, இறைவனை எவ்வாறு உணர்வது, நமக்கும் அவருக்கும் சம்பந்தம் என்ன, இதெல்லாம் பகவத்கீதை சொல்லுது. அதனால
பகவத்கீதை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கும் காலத்துக்கும் பொருத்தமானதல்ல. அது எல்லோருக்கும் பொதுவான ராஜ வித்யா. பகவத்கீதை வந்து அறிவின் அரசன். அறிவின் அரசனான கிருஷ்ணர் சொன்னதுனால பகவத்கீதை அறிவின் அரசன். பகவத்கீதைக்கு இணையான நூல் இப்ப எதுவும் கிடையாது. அதனால கிருஷ்ணா வந்து எந்த ஒரு நாட்டுக்கும் சார்ந்த எந்த ஒரு நாட்டை கிருஷ்ணா வந்து பிரபுபாதா வந்து பகவத்கீதை இன்ட்ரோடக்ஷன்ல எழுதுறாரு. பகவத்கீதை அறிமுகத்துல பிரபா என்ன எழுதுறாருன்னா, கிருஷ்ணர் வந்து எந்த ஒரு இனத்துக்கோ நாட்டுக்கோ மதத்துக்கோ சேர்ந்தவர் அல்ல, சொந்தமானவர் அல்ல. அவர் முழுமுதற் கடவுள். அவர் எல்லோருக்கும் சொந்தமானவர். கிருஷ்ணா வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கோ இனத்துக்கோ நாட்டுக்கோ மொழிக்கோ குறிப்பிட்ட சமுதாயத்துக்கோ சேர்ந்தவர் அல்ல. அவர் எல்லோருக்கும் முழுமுதற் கடவுள். இல்லைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். கிருஷ்ணா வந்து எல்லோருக்கும் தந்தை. பிதாகமஸ்ய ஜெகதோ மாதா தாதா பிதாமக. இந்த அகிலத்துடைய தாய் தந்தை முன்னோன் காப்போன் நானேன்னு சொல்றாரு கிருஷ்ணா. பீஜமாம் சர்வபூதானாம் வித்தி பார்த்த சனாதனா. இந்த அகிலத்தோட விதை நானே சொல்றேன். சோ அதனாலதான் பகவத்கீதா வந்து எல்லா காலத்துக்கும் எல்லா சூழ்நிலைக்கும் பொருத்தமான. சோ ஞானம் அறிவு அதுல கிருஷ்ணர் யாரும் மிஞ்ச முடியாது. பலம் ஸ்ட்ரென்த், பலம் 3 மாத குழந்தையா இருந்தப்போ பூதன அரக்கி வதம் பண்ற எந்த ஒரு ஆயுதமும் இல்லாம 2 சுண்டு இந்த பிஞ்சு வரலால தின்னாவதன் கதையை முடிச்சிட்டாரு. 6 வயது குழந்தையா இருப்போ கோவர்த்தன் மலையை கொடையா பிடிச்சிட்டாரு. அவருடைய பலம் கிருஷ்ணருடைய பலத்துக்கு நிகராகவே முடியாது. 100%, 100% முழு சக்தியும் கிருஷ்ணரால் வெளிப்படுத்தினார். பலவான். ரைட். அடுத்தது செயல். கிருஷ்ணாவுடைய செயல் வந்து முக்குணத்துக்கு அப்பாற்பட்டது. ஏன்னா அவர் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர். சுத்த சத்தம். கிருஷ்ணாவுடைய செயல் வந்து யாரும் இமிட்டேட் பண்ண முடியாது. யாரும் அதை நகல் பண்ண முடியும். யாரும் அந்த மாதிரி செயல் பண்ணவே முடியாது. கிருஷ்ணரும் பலராமரும் 88 மைல் மலை உச்சில இருந்து குதிச்சாங்க. அதை யாராவது நகல் பண்ணாங்கன்னா ஒரு ஸ்பார் பார்ட்ஸி பொறுக்கி எடுத்துட்டா போதும். 88 மைல் உச்சியில இருந்து கிருஷ்ணர் பலராமர் குதிச்சாங்கன்னு நான் 8 அடுக்கு மாடியில இருந்து குதிச்சேன்னு சொன்னா என்னுடைய ஒரு பாகத்தையும் வந்து பொறுக்கி எடுத்துட்டு ஆம்புலன்ஸ்ல 108ல தான் போகும், 108ல தான் போகும். ரைட். சோ அதனால கிருஷ்ணரோடு யாரும் காம்படிஷன் பண்ண முடியாது. கிருஷ்ணரோடு யாரும் போட்டி போடவே முடியாது. இந்த 6 ஐஸ்வர்யத்துல யாராலும் கிருஷ்ணரோடு போட்டி போடவே முடியாது. அழகு, அறிவு, துறவு, புகழ், செல்வம், வலிமை. சோ மன்மதன் காமதேவன் ரொம்ப அழகா இருப்பார் மன்மதன். சோ ஓகே, அப்ப மன்மதன் ரொம்ப அழகா இருப்பார்னா கிருஷ்ணர் அந்த மாதிரி அழகா இருப்பாரு? கிருஷ்ணருடைய அழகு போல இருக்குமோ? நோ. கந்தர்ப்ப கோடி கமனீய விசேஷ சோபம். கோடிக்கணக்கான மன்மதன் சேர்ந்தாலும் கோடிக்கணக்கான மன்மதர்கள் ஒன்று சேர்ந்து வந்தாலும் கிருஷ்ணருடைய அழகிட்ட வந்து பிச்சை எடுக்கும். கிருஷ்ணருடைய அழகுக்கு ஈடாக முடியாது. கோடிக்கணக்கான மன்மதன் வந்தாலும் கிருஷ்ணருடைய அழகுக்கு ஈடு இணையாகும். அழகு, அறிவு, துறவு, ரெனவுன்சியேஷன். கிருஷ்ணா பாருங்க, இந்த ஜட உலகத்தை படைச்சு நம்மகிட்ட கொடுத்துட்டாரு. கிருஷ்ணர் அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு. நான் தான் அனுபவிக்கணுங்கிற அந்த பொய் அகங்காரம் ஜீவாத்மாவுக்கு தான் அனுபவிக்கணுங்கிற பொய் அகங்காரம் இருந்ததுனால கிருஷ்ணா ஜட உலகத்தை படிச்சு கொடுத்துட்டாரு. சரி வச்சுக்கோ, இதான் டிட்டாச்மெண்ட். கிருஷ்ணாவுக்கு இந்த உலகத்து மேல அட்டாச்மெண்டே கிடையாது. கிருஷ்ணா வந்து ஆத்மா ராமா, தன்னில் திருப்தி அடைபவர். அவர் யாரும் வெளியில போய் சந்தோஷப்படுத்த வேண்டாம். இப்ப என்ன யாராவது வெளியில பிரபு நீங்க அப்படி, நீங்க ரொம்ப நல்லவரு, நீங்க ரொம்ப நல்லா பேசுவீங்க, ரொம்ப நல்லா பாடுவீங்க, நம்ம சமைப்பீங்க, இப்படி எல்லாம் எக்ஸ்டர்னலா யாரும் குளோரிஃபை பண்ணும். ஓ வெரி குட் வெரி குட், நான் நல்ல, ஓ நான் நல்லா பாடுறேன், நல்லா கிளாஸ் கொடுக்குறேன், நல்லா பிரசாதம் பண்றேன். அவர் கிருஷ்ணாவை இப்படி எல்லாம் யாரும் குளோரிஃபை பண்ண வேண்டாம். கிருஷ்ணா வந்து தன்னில் திருப்தி அடைபவர். கிருஷ்ணா கிருஷ்ணா ஆத்மாராமா, தன்னில் திருப்தி அடைபவர். அவர் வெளியிருந்து யாரும் திருப்திப்படுத்த வேண்டாம். கிருஷ்ணா வாஸ் சோ டிட்டாச். அவருக்கு இந்த ஜட உலகத்து மேல பற்றத்திலே கிடையாது. படைச்சு தூக்கி போட்ட, சரி வச்சுக்கோங்க ஜீவாத்மா, நீ போய் அனுபவிச்சு. கிருஷ்ணா இங்க பாருங்க, நம்ம இங்க அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஜீவாத்மாக்களை நாம ஜட உலகத்தை அனுபவிக்க வந்திருக்கோம். கிருஷ்ணா எதுக்கு இங்க வர்றாரு? கிருஷ்ணா இந்த ஜட உலகத்தை அனுபவிக்க வரல. ஏன்னா இந்த ஜட உலகம் ரொம்ப கீழ்நிலையானது, அருவருக்கத்தக்கது. சோ கிருஷ்ணா இந்த ஈவன் தேவர்கள் கூட ஜட உலகத்துக்கு வர விரும்புறது இல்லை. இந்திரன் சந்திரன் போன்ற தேவர்கள் கூட இந்த பூலோகத்துக்கு வர விரும்புறது இல்லை. கிருஷ்ணா வராரு. ஏன் வராரு?
காரணமற்ற கருணையால வர அப்படிங்க அனுபவிக்கிறதுக்காக வரல. நம்மள திரும்பி நீ நீ வந்து ஏமாந்துட்டு இருக்கடா, நீ ஏமாந்துட்டு இருக்க, மாய உன்னை ஏமாத்திட்டு இருக்கு, நீ மாயோடைய மடியில தூங்கிட்டு இருக்கன்னு நம்ம ஞாபகப்படுத்திருக்கா அவரு. எழுந்துரு போலாம், உன்னோட இடம் இது இல்ல, நீ வாடகை வீட்டுல இருக்க, சொந்த வீட்டுக்கு வா, கோல வந்தாகணும். சோ கிருஷ்ணா நம்மள அழைச்சிட்டு போறதுக்காக வர்றாரு. கிருஷ்ணாவுடைய திட்டமே அதுதான். அவர் இந்த பூமியில வர்றதே நம்மள எல்லாம் விடுவிக்கிறதுக்காக வர்றாரு. சோ சாவாபதி ஞான பலாகியாச்சு. அழகு, அறிவு, உறவு, புகழ். கிருஷ்ணாவுடைய புகழ் என்றென்றும் இருக்கு. அவர் புகழ் அழிவதே இல்லை. இந்த உலகத்துல ஆயிரக்கணக்கான தலைவர்கள் வரலாம் போலாம், எவ்வளவு மன்னர்கள் சரித்திர சாதனை படைச்சிருக்கலாம், எவ்வளவு பேருடைய பேர் சரித்திரத்துல இருக்கு. அவ்வளவுதான், கொஞ்சம் 2 3 தலைமுறைக்கு இருக்கும், அவ்வளவுதான். ஆனா கிருஷ்ணாவுடைய புகழ் என்றைக்கும் மாறாமல் இருக்கு. பல யுகங்களாக பல யுகங்களா கிருஷ்ணர் லீலை பண்ணிட்டே இருக்கார், நித்தியமா நடந்துகிட்டே இருக்கு, அவர் லீலை எப்பவுமே இருக்கு. புகழ், செல்வம். செல்வத்தை பத்தி என்ன சொல்றது? அதிர்ஷ்ட தேவதையான லட்சுமி தேவியே அவருடைய மனைவி. லட்சுமி தேவி, கிருஷ்ணா வந்து மாதவன், லக்ஷ்மியின் மணவாளன். சோ கிருஷ்ணா, லக்ஷ்மி தேவி, ஒரு லக்ஷ்மி தேவி இல்ல, லக்ஷ்மி சகசர சத சம்பிரம சேவியமானம். ஆயிரக்கணக்கான லட்சுமி கோலோ வந்தாவத்தை கிருஷ்ணன் சேவை பண்றாங்க. பாருங்க, ஆயிரக்கணக்கான லட்சுமி கோலோ வந்தாவத்தை கிருஷ்ணன் சேவை பண்றாங்க. கந்தர்ப்ப கோடிக்கணக்கான மன்மதன் சேர்ந்தாலும் கிருஷ்ணருடைய அழகுக்கு ஈடாகாது. அப்பேற்பட்ட நபரையும் அப்பேற்பட்ட இடத்தையும் விட்டு இங்க வந்து நாயாப்பைய அழைச்சிட்டு வாஞ்சிட்டு பார்த்து கிருஷ்ணர் மாதிரி ஒரு அழகான நபரை விட்டுட்டு, கோலோக விருந்தாவன் மாதிரி ஒரு அழகான இடத்த விட்டுட்டு, இந்த ஜட உலகத்துல வந்து 17 14 லோகத்துல பைத்தியக்காரனை போல சுத்திட்டு 5க்கு 10க்கு நாயா பேயாளு பைத்தியக்காரன். யார் இது? முட்டாள்கள் தான் இங்க இருக்க ஆசைப்படுவாங்க. முட்டாள்கள் தான் ஜட உலகத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா கிருஷ்ணாவுடைய உலகம் இதை விட பன்மடங்கு ஐஸ்வர்யம் நிறைவு. அழகு, அறிவு, துறவு, புகழ், செல்வம், வலிமை, ஸ்ட்ரென்த். அதனால கிருஷ்ணர் கூட யாருமே போட்டி போட முடியாது. அப்படி யாராவது கிருஷ்ணன் மேல கிருஷ்ணர் கூட போட்டி போடணும்னு நினைச்சா அவன் முட்டாள நம்பர் 1. கிருஷ்ணா கூட யாருக்கு போட்டி போட? ஸோ இந்த 3 அடிப்படை உண்மை ஜட உலகத்துல, இந்த 3 விஷயம் தான் பிரதானமா இருக்கு. ஒவ்வொரு விஷயத்திலும் முழு பலமும் முழு அறிவும் முழு செல்வம் இல்லை எனில் ஒரு முயற்சி வெற்றி பெறாது. எனவே அனைத்திலும் வெற்றி பெற ஒருவன் விரும்பினால் அவன் இந்த 3 உண்மைகளாக ஆதரவு அளிக்கப்பட வேண்டும். வேதங்களில் ஸ்வேதா சுபனிஸ்தம் சொல்லுது. கிருஷ்ணா இந்த 3 உண்மைகளும் 3 பூர்ணமா வச்சுருக்க. சாவாபதி ஞான பலாக்கிரியாச்சு, முழுமையாக ஈடுபட்டுள்ளது கிருஷ்ணா. அப்ப இங்க யாருக்கா அறிவு வேணுமா? கிருஷ்ணாட்ட தான் வரணும். அது பௌதிக அறிவா இருந்தாலும் கிருஷ்ணாட்ட தான் வரணும். பௌதிக அறிவா இருந்தாலும் கிருஷ்ணாட்ட தான் வரணும். ஞான பலா ஸ்ட்ரென்த் வலிமை வேணுமா? அதுவும் கிருஷ்ணாட்ட தான் வரணும். செயல் பண்ணுமா? செயல் வேணிலிருந்து தப்பிச்சுக்கணும்னா கிருஷ்ணாட்ட தான் வரும். யஜ்ஞாத்தாத் கர்மனோ அந்நியத்திர லோகோயம் கர்மபந்தனா ததக்தம் கர்ம கவுந்தேயா முக்த சங்க சமாச்சாரா. செயல் வினையிலிருந்து ஒருத்தர் விடுபடனாலும் கிருஷ்ணாட்ட தான் வரும், இல்லாட்டி அவன் செயல் வினையில மாற்றிக்கலாம். அப்ப எப்படி பார்த்தாலும் ஒருத்தர் பக்தி தொண்டுங்கிற தளத்துக்கு வந்துதான். பக்தி தொண்டுங்கிற தளத்துக்கு வராம இதை யாரும் முழுமையா அனுபவிக்க முடியாது. அறிவு, அப்புறம் வந்து பலம், அப்புறம் செயல், இது யாராலும் தனித்து அனுபவிக்க முடியாது, செயல்படுத்த முடியாது. இது எல்லாரும் கிருஷ்ணரையே டிபெண்ட் பண்ணிருக்கு. மமவர்த்மானு வர்த்தந்தே மனுஷியா பார்த்த சதஸ். எல்லோரும் ஒரு வகையில் என் வழியை பின்பற்றுகிறார்கள். கிருஷ்ணா சொல்ற, எப்படியா இருந்தாலும் எல்லாரும் என் வழியை தான் ஃபாலோ பண்றாங்க. ஒரு ஞானி மறைமுகமா கிருஷ்ணரை தான் தேடிட்டு இருக்காரு, ஒரு யோகி மறைமுகமா பரமாத்மா தான் தேடிட்டு இருக்காரு, ஒரு பக்தன் பகவான்கிட்ட போகணும்னு ஆசைப்படுறாரு. சரி, இப்படி எல்லாரும் நேரடியாவது மறைமுகமா கிருஷ்ணர் தான் தேடிட்டு இருக்காங்க. எல்லோரும் கிருஷ்ணனுடைய கருணையை நம்பி இருக்க வேண்டியது. அது ஞானியோ யோகியோ யாரா இருந்தாலும், ஒரு பௌதிகவாதியா இருந்தாலும் சரி, எல்லாரும் கிருஷ்ணருடைய கருணையே நம்பி இருக்க வேண்டியது. கிருஷ்ணனுடைய கருணையை டிபெண்ட் பண்ணி இது பக்தர் நல்லா உணர்ந்து வச்சிருக்க. அதனாலதான் பக்தர்கள் பகவானுடைய தாமரை பாதத்தில் விலகிறதே இல்லை. ஏன்னா கிருஷ்ணாவுடைய கருணையை தவிர இந்த உலகத்துல மிகச்சிறந்தது எதுவும் கிடையாது. கிருஷ்ணா வந்து காரணமற்ற கருணை, எல்லோராலும் கைவிடப்பட்டுள்ளனர்.
நம்ம இந்த உலகத்துல எல்லோராலும் கைவிடப்பட்டிருக்கோம். நண்பர்கள் நம்மளை விலக்கிடலாம், உறவினர்கள் விலக்கிடலாம், சமுதாயம் நம்மளை உதறி தள்ளிடலாம். கிருஷ்ணா வந்து ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். நம்பினார் கைவிடப்படார். கிருஷ்ணர் ஒருபோதும் நம்ம கைவிட மாட்டார். இந்த உலகமே நமக்கு எதிரியாயிரலாம். இந்த உலகமே நமக்கு எதிரியாயிரலாம். நண்பர்கள் இன்னைக்கு நண்பன் நாளைக்கு எதிரியாயிரலாம். இன்னைக்கு சொந்தக்காரன் நாளைக்கு பகைவன் ஆயிரலாம். எல்லாரும் என்னை விட்டு போயிடலாம், எல்லாரும் என்னை ஏமாத்திடலாம். ஆனா கிருஷ்ணா மட்டும் எப்போதும் எனக்கு கூடயே இருக்காரு. பிறவிதோறும் கிருஷ்ணா என் கூட வந்துட்டே இருக்காரு. நாம தான் உதாசீனப்படுறோம், திரும்பி கூட பாக்குறது. கிருஷ்ணரை மறந்து அறியாமையில மாயின் பிடியில சிக்கி தவிர்த்து சின்னாபின்னமாய் வாழ்க்கையை வீணடிச்சு. அதனால இந்த ஜென்மாஷ்டமி பண்டிகை நமக்கு ஒரு வரப்பிரசாதம். பகவான் லீலைகளை நினைப்பதற்கு, பாடுவதற்கு, கேட்பதற்கு கிருஷ்ணா ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். இந்த ஜென்மாஷ்டமி பண்டிகையில பக்தர்களா என் புகழ் பாடி ஆனந்தம் அடையலாம். அப்புறம் என்னை பற்றி கதைகளை கேட்டு ஆனந்தம் அடையலாம், பேசி ஆனந்தம் அடையலாம், என்னை வழிபாடலாம், எனக்கு அபிஷேகம் பண்ணலாம். இப்படி எல்லாம் வந்து பேரானந்தம் அடையலாம். உபவாசம் இருக்காங்க. இந்த உபவாசம் இருக்கிறது எப்படி, என்னது? ஒருத்தர் பர்த்டேக்கு போய் உபவாசம் இருப்பீங்களா? யாராவது பர்த்டேக்கு உபவாசம் இருப்பாங்களா? இந்த பிறந்த நாள் நான் சாப்பிடாம இருக்கேன் இல்லையா? பிறந்த நாள்லாம் விருந்து கொடுப்பாங்க. பட் ஆனா பக்தர் என்ன பண்றாங்க? கிருஷ்ணருடைய பர்த்டேக்கு மற்றவங்க விருந்து கொடுக்குறாங்க, அவங்க உபவாசம் இருக்கு. எப்படின்னா, இது பாருங்க, ஜட உலகத்துல ஒருத்தர் பிறந்த நாள் கொண்டாட்டினா யாரும் பரிசு கொடுக்க மாட்டாங்களா? யாரும் எனக்கு பரிசு கொடுக்க மாட்டாங்களா? என்ன புகழ மாட்டாங்களா? என்ன வழிபட மாட்டாங்களா? ஏகும். ஜட உலகத்துல பிறந்த நாள் கொண்டாட்டம்னா பெற்றுக்கொள்றது, கொடுக்கறது இல்ல. ஜட உலகத்துல ஆக்சுவலி பார்த்தா தர்மப்படி ஒருத்தர் தானம் செய்யணும். இந்த மாதிரி ஒரு கல்யாணம், ஒரு ஒரு திருமண விவாகம் நடக்குது, ஒரு ஏதாவது சுபகாரியம்னா அவங்க தானம் கொடுக்கணும். நம்ம என்ன பண்றோம்? சுபகாரியம்னா தானம் கிடைக்குமான்னு பாத்து எனக்கு யாரும் அதான் கொடுக்க மாட்டாங்களா? ஆனா கிருஷ்ண பக்தி இயக்கம் எப்படின்னா, ஜென்மாஷ்டமி பண்டிகைக்கு எல்லாருக்கும் விருந்து கொடுக்குது. பிரபுபார் என்ன பண்றாரு? எல்லாருக்கும் விருந்து கொடுக்குறாரு, நாம உபவாசம். ஏன்னா பக்தர்கள் வந்து தன் புலன்களை கட்டுப்படுத்தி இந்த ஜென்மாஷ்டமி உபவாசம் இருக்கும்போது அவங்க பன்மடங்கு அதீத நன்மை. கிருஷ்ணா பாக்குறாரு, இந்த பக்தர் வந்து என்னுடைய பிறந்த நாளை வந்து உபவாசம் இருந்து கொண்டாடுறாரு. அவர் வந்து புலன்களை கட்டுப்படுத்தி, மனதை கட்டுப்படுத்தி, இந்த ஜென்மாஷ்டமி முழுவதும் அவங்க என்னை பற்றி கேட்டுட்டே இருந்தாங்க, என் புகழ் பாடிட்டே இருந்து எதுக்குமே நேரம் கொடுக்கல. அவங்க விதவிதமான பலகாரம் சமைச்சு எனக்கு நிவேதனம் பண்ணாங்க, அவங்க ஒண்ணு கூட சாப்பிடல. பாருங்க, ஜென்மாஷ்டமி பண்டிகைக்கு சில கோயில்கள்ல ஆயிரக்கணக்கான பதார்த்தங்களை வந்து சப்பன் போகா நிவேதனம் பார்த்திருக்கீங்களா? எல்லா இஸ்கான் டெம்பிள்லயும், எல்லா இஸ்கான் கோயில்கள்ல, பெரிய பெரிய கோயில்கள்ல, பிருந்தாவனத்துல வந்து கிருஷ்ணாவுக்கு சப்பன் போகும். 108, 1008, 2008, 5008 விதவிதமான பலகாரம் நிவேதனம் செய்வாங்க. பக்தர் என்ன சாப்பிட்டாங்க? தர்பூசணி, வாழைப்பழம் சாப்பிட்டாங்க. அதுவும் நடுராத்திரி 12 மணி. அப்பதான் கிருஷ்ணர் தோன்றினாரு. அஷ்டமி திதியில, ரோகிணி நட்சத்திரத்துல, அந்த மங்களகமான நேரத்துல கிருஷ்ணன் வந்து தோன்ற. அந்த நேரம் வரைக்கும் பக்தர் உபவாசம் இருக்காங்க. கிருஷ்ணரை பத்தி பேசுறாங்க, கிருஷ்ணரை பத்தி கேட்கறாங்க, கிருஷ்ணர் புகழ் பாடுறாங்க, பகவானுக்கு சேவனை பண்றாங்க. டயர்டே ஆகுது, டயர்டே ஆகுது இல்லையா? அப்படி டயர்ட் ஆகுற மாதிரி தான் எந்த பக்தரா திரும்ப உபவாசம் இருப்பாரா? பாருங்க, எல்லாம் விரும்பி உபவாசம் இருக்காங்க. சில நேரங்கள்ல நம்ம சில ஆபீஸ்ல வேலை பார்க்கும்போது சாப்பிடாம வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அது விரும்பியா இருக்கிறாங்க? வேற வழி இல்ல, சாப்பிட போற நேரத்துல கஸ்டமர் வந்துட்டாரு, என்ன பண்றது? ஆனா இங்க அப்படி இல்ல. இங்க வந்து கிருஷ்ணருடைய சேவைக்காக வேண்டி என் புலன்களை நான் கட்டுப்படுத்தி முழுமையாக நான் ஈடுபடுவேன். பக்தர்கள் அவங்களாக உபவாசம் விரும்பி ஏற்றுட்டு, உபவாசங்கிறது விரும்பி ஏற்று. யாரும் நம்ம மேல திணிக்கல, நீ ஜென்மாஷ்டமிக்கு நைட் வரைக்கும் சாப்பிடாம அப்படின்னு யாரும் சொல்ல முடியும் இல்லையா? பக்தர்கள் தானா முன் வந்து, தானாக முன் வந்து, ஓகே நான் வந்து ஜென்மாஷ்டமி பிரதர், பிரபு எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, என்னால சாப்பிடாம இருக்க முடியும், ஓகே அப்படின்னு நீங்க தண்ணி குடிச்சுக்கோங்க. சில பக்தர் நிர்ஜல விரதம் இருப்பாங்க, நைட் நடுராத்திரி வரைக்கும் அபிஷேகம் எல்லாம் முடிகிற வரைக்கும் நிர்ஜல விரதம் இருந்து அப்புறம் சரணாமிரதம் குடிச்சிட்டு பழங்கள் சாப்பிடும், அனுகல்ப பிரசாதம், தானியம் சாப்பிடுவாங்க. சில பக்தர் என்ன பண்ணுவாங்க? பிரபு என்னால முடியல, நான் தண்ணி மட்டும் குடிச்சிட்டேன், தப்பு இல்லை.
ஓ பிரபு, என்னால தண்ணி குடிச்ச முடியாது, நான் ஜூஸ் சாப்பிட்டேன், எனக்கு வயிற்றுல ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு ஹெல்த் வீக்கா இருக்கு. ஓகே, அவங்களுடைய உடல்நிலைக்கும் சூழ்நிலைக்கும் தகுந்த மாதிரி விரதம் இருக்கு. ஸோ பெஸ்ட் வந்து ஓகே, என்னால முடியும்னா நான் வந்து நீர் கூட இருந்தா உபவாசம். காலையில் சூரியன் உதிக்கிறது முதல் நாள் ஆரம்பிச்சு, சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு அந்த மிட் நைட் 12 o'clock வரைக்கும், கிருஷ்ணனுடைய ஜென்மம் வரைக்கும், பிறப்பு வரைக்கும் ஒருத்தர் உபவாசம் இருக்கலாம். முடியும், எனக்கு வந்து ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கு, நான் வந்து உபவாசம் இருந்துருவேன், ட்ரை பண்ணி பார்க்க, மறிச்சு பார்க்க. இல்ல பிரபு, எனக்கு ஆல்ரெடி பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஓகே, ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ரொம்ப வயசாயிருச்சு, எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கு, நான் வந்து பிரெக்னெண்டா இருக்கேன், நம்ம சோ மெனி ரீசன்ஸ், இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ஓகே, நம்மளால எந்த ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ண முடியும், அட்லீஸ்ட் வந்து ஃப்ரூட் ஜூஸ் ஏதாவது சாப்பிட்டு. ஸோ இது வந்து கான்சியஸ்னஸ் தான் ரொம்ப முக்கியம், உணர்வு தான் ரொம்ப முக்கியம். நான் வந்து உபவாசம் இருக்கேன், ஐயோ நான் உபவாசம் இருக்கேனே, இன்னைக்கு சப்பன் பாபு எவ்வளவு நிவர்த்தனம் பண்ணா ஒண்ணு கூட சாப்பிட்டு பார்க்க முடியலையே அப்படின்னு நினைச்சா அதுக்கு பேசாம சாப்பிட்டு இருக்கா இல்லையா? சோ நம்ம எந்த கான்சியஸ்னஸ்ல இருக்கிறோம், எந்த உணர்வுல இருக்கோம், எந்த மனப்பான்மையில இருக்கோம். கிருஷ்ணா வந்து அந்த ஆட்டிடியூட் தான் பாக்குறேன், மனப்பான்மையை தான் பாக்குறேன். முடியலையா ஓகே, முடியலன்னா ஏதாவது பழங்கள் வாழை தான் சாப்பிட்டு ஜூஸ் சாப்பிட்டு அப்படியே கழிவு. ஏகாதசி விரதம் இருக்கிறப்போ ஜென்மாஷ்டமி விரதம் அவ்வளவு ஆப்புலன்ஸ், அவ்வளவு ஸ்பெஷல். கோடிக்கணக்கான ஏகாதசி விரதம் இருந்தது ஒரு ஜென்மாஷ்டமி விரதம் இருந்தது ஈக்குவல். 20 கோடிக்கு மேற்பட்ட ஏகாதசி விரதம் இருந்தாங்கன்னா ஒரு ஜென்மாஷ்டமி விரதம் இருந்தாலே இந்த பலன் கிடைச்சு. அவ்வளவு ஆஸ்தி, ஏன்னா கிருஷ்ணனுடைய பிறப்பு. ஏகாதசி கிருஷ்ணருக்கு பிரியமானது. கிருஷ்ணருக்கு பிரியமான ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்கிறது அவ்வளவு சிறப்புனா, கிருஷ்ணர் தோன்றிய அன்னைக்கு உபவாசம் இருக்கிறது எவ்வளவு சிறப்பா இருக்கு. அதனால ட்ரை பண்ணலாம் உங்களால முடிஞ்சாலும். சோ அதனால இங்க தேவர்கள் ரொம்ப அழகழகான பிரார்த்தனை செய்யறாங்க. கருவுல இருக்கிறது ஒரு சாதாரண குழந்தை அல்ல. தேவகியின் கருவில் இருக்கும் குழந்தை சாதாரண குழந்தை அல்ல. எப்படி தெரிஞ்சுக்கிறது? தேவகியோட கருவுல இருக்கிற குழந்தை ஒரு சாதாரண குழந்தை இல்லைன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏன்னா நாமெல்லாம் பிறக்கும் போது ட்ரெஸ்ஸே ஒண்ணும் போடாம தலை குப்புற வந்து விழுந்தோம். உடம்பு பூரா வந்து பிளட்டு, மூத்திரம், மலம் எல்லாம் இருக்கும். அதை டாக்டர் எடுத்து, நர்ஸ் எடுத்து கிளீன் பண்ணி தலை குப்புற பிடிச்சி 2 அடி வைப்பாங்க. அப்புறம் தப்புன்னு அந்த சோல் வந்து அவேக்கன் ஆகும். ஆனா கிருஷ்ணர் இந்த பூமியில பிறக்கும்போது சர்வ ஐஸ்வர்யத்தோட பிறக்கும். தாமரை இதழ் போல கண்கள், என்றும் பாடாத வைஜெயந்தி மாலை, மார்புல சீவஸ்தகுரி, கழுத்துல கௌஸ்துவமணி, மஞ்சள் நிற பீதாம்பராடை, தலையில அழகான ஒரு மயில்பீழி, இப்படி ஆபரணங்களோடு தன்னுடைய தன்னுடைய அனைத்து ஐஸ்வர்யத்தோடும் ஆபரணங்களோடும் அஸ்திரங்களோடும் பகவான் தோன்றுறாரு. அதுக்கப்புறம் கிருஷ்ணா கன்ஃபார்ம் பண்றாரு, நான் சாதாரண குழந்தை இல்லைன்னு. அப்படி 4 கரமுள்ள விஷ்ணு ரூபமா தரிசனம் கொடுத்தாரு. வனமாலி கதி சாங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பிரகக்ஷது. கிருஷ்ணா வந்து நான் வந்து சாதாரண குழந்தை இல்ல, நான் முழுமுதற் கடவுள்னு காமிச்சு கொடுக்கிறாரு வசுதேவருக்கும் தேவி. எங்க அவங்களுக்கு சந்தேகம் வந்துருமோ இந்த குழந்தை கிருஷ்ணர் தான் அப்படி கன்ஃபார்ம் பண்றேன். சோ அதனால நம்முடைய பிறப்பை போல அல்ல பிறப்பற்றவரின் பிறப்பு, நமது பிறப்பை போல அல்ல பிறப்பற்றவரின் பிறப்பு. என் உடல் வேறு ஆன்மா வேறு, கிருஷ்ணனுடைய உடலும் ஆத்மா வேறு வேறு இல்லை. என் உடல் பௌதிகமானது, என் ஆன்மா ஆன்மீகமானது. கிருஷ்ணனுடைய உடல், ஆன்மா, அவருடைய பெயர், ரூபம் எல்லாம் ஆன்மீகமானது. அதனால நாம பிறக்கிற மாதிரி நம்முடைய பிறப்போடு கிருஷ்ணனுடைய பிறப்பை ஒப்பிடவே கூடாது. ஒப்பிட்டு பார்க்கறதுக்கான தகுதி நமக்கு கிடையாது, ஒப்பிடவும் முடியாது. அவர் ஒப்பில்லா அப்பன், அவர் யாருக்கும் ஒப்பானவர் அல்ல. அவரை யாரோடு ஒப்பிடவே முடியாது. அதனாலதான் கும்பகோணத்துல ஒரு திவ்ய தேசம் ஒப்பில்லா அப்பன். அவருக்கு யாருக்குமே அவர் கிருஷ்ணரோடு யாருமே நீங்க கம்பேர் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு சாதாரண ஜீவனுடைய பிறப்பை எப்படி நீ கிருஷ்ணருடைய பிறப்போடு ஒப்பிட முடியும்? ஒப்பிட்டே பார்க்க முடியாது. நம்முடைய பிறப்பை போல அல்ல கிருஷ்ணருடைய பிறப்பு. கிருஷ்ணருடைய பிறப்பு செயலெல்லாம் திவ்யமானது. நம்முடைய பிறப்பு செயலெல்லாம் தலையெழுத்தேன்னு வந்துடும். ஐயோ இப்படி வந்து பிறந்துட்டனே, இப்படி எல்லாம் நடக்குது எனக்கு, என் கர்மமே, என்னுடைய பிறப்பு எல்லாமே என் கர்மா, என் ஜென்ம கர்ம சமே மோசம். நம்ம நம்முடைய ஜென்ம கர்ம சமே எல்லாம் மோசம், ரொம்ப கேவலமான பிறப்பு. ஜட உலகத்துல வீழ்ந்த ஆத்மாவா, கட்டுண்ட வாழ்க்கையில, பந்தப்பட்ட வாழ்க்கையில புலன்பமே பிரதானம். நம்முடைய பிறப்பு
நம்முடைய செயல் எல்லாம் அமங்கலம். ஆனா கிருஷ்ணனுடைய பிறப்பு செயல்லாம் திவ்ய மங்கலம். கிருஷ்ணனுடைய பிறப்பு மங்கலம், அவர் செயல் மங்கலம், அவர் சர்வ மங்கலம். ஜென்ம கர்ம சமய திவ்யம். அதனால இந்த பிறப்பற்றவன் பிறப்பை நம்ம கொண்டாடணும். நம்முடைய பிறப்பை கொண்டாடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. யாராவது ஜட உலகத்துல பிறந்தது கொண்டாடுவாங்க? சிறைச்சாலைக்குள்ள போனது யாராவது கொண்டாடுவாங்களா? முட்டாள் அரசியல்வாதி தான் கொண்டாடுவாங்க. சிறைச்சாலைக்குள்ள போனது யார் கொண்டாடுவா? முட்டாள்தனமான அரசியல்வாதி தான் கொண்டாடுவான். அப்ப இந்த ஜட உலகம் சிறைச்சாலையில வந்து நம்ம பர்த்டே கொண்டாடுறது முட்டாள்தனம். ஓ, எனக்கு வந்து நான் பர்த்டே கொண்டாடுறேன், ஹாப்பி பர்த்டே டு யூ. நீ 40 வயசு ஏற்கனவே செத்து போயிட்ட. நீ 40வது வயசு 41வது வயசுல போயிட்டு இருக்க. அடுத்த வருஷம் 42, அப்ப 41 நீ செத்து போயிட்ட. அப்போ என்னுடைய பிறப்பு நான் கொண்டாடுறது என்னன்னா அது மடமை. ஏன்னா நான் ஒரு வருஷமா செத்துக்கிட்டே தான் இருக்கேன். நான் மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கேன். நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஆனா வேதம் என்ன சொல்லுது? மரணம் இல்லாத பாதிக்குவா இங்க போய் கொண்டாடிட்டு எல்லாம் இருக்காது. உன்னுடைய பிறப்பெல்லாம் ஒண்ணும் மங்களமானதெல்லாம் இல்ல. நீ மரணம் இல்லாத பாதிக்கு போற வழியை பாரு. அதனால என்னுடைய பிறப்பை கொண்டாடுவது முட்டாள்தனம். கிருஷ்ணனுடைய பிறப்பை கொண்டாடுவது புத்திசாலித்தனம். ஏன்னா பிறப்பற்றவன் பிறப்பை நாம் கொண்டாடும் போது நம் பிறப்பும் புனிதமடைகிறது. எப்போ நம் பிறப்பு புனிதமடையுது? இந்த பிறப்பு தேவையில்லாது. நாம இந்த ஜட உலகத்தை எடுத்தது தேவையில்லை, அவசியம் தேவையே இல்லாம இந்த உடம்பு எடுத்துக்கிட்டோம். அவசியமே இல்லை. நாம் இந்த ஜட உடலை எடுத்துக்கொண்டது அவசியம் இல்லை. தேவையற்றது, தேவையற்றது. ஆனா கிருஷ்ணனுடைய பிறப்பை நாம் கொண்டாடுவது மூலமா இந்த பிறப்பும் புனிதமடையுது. நம்முடைய பிறப்பு புனிதமடையுது. புனிதமானவரின் பிறப்பை, பிறப்பற்றவரின் பிறப்பை நாம் கொண்டாடுவதால் இந்த ஜீவனுடைய கட்டுண்ட ஜீவனுடைய பிறப்பும் தூய்மையடையும், புனிதமடையும். கிருஷ்ண உணர்வை நாம் பின்பற்றும் போது நாம் பிறந்த பயன் அடைகின்றோம். ஓகே. இந்த ஜட உலகத்துல பிறந்ததெல்லாம் முட்டாள்தனம் தான். ஆனாலும் எனக்கு மனுஷ உடல் கிடைச்சிருக்கு. ஆனாலும் மனுஷ உடல் கிடைச்சது பெரும் பாக்கியம். அதான் ரிஷபதேவர் சொல்றாரு. ரிஷபதேவர் என்ன சொல்றாரு? ஜட உலகத்துல பிறந்ததுன்னு புகழுக்குரியதல்ல, ஆனாலும் மனித உடல் கிடைச்சது ஒரு பாக்கியம். ஏன்னா பிறப்பற்றவன் பிறப்பை கொண்டாட முடியும். பிறப்பற்றவரின் பிறப்பை என்னால கொண்டாட முடியும். அவர் புகழ் பாட முடியும். அவரை பற்றி கேட்க முடியும். அவருக்கு சேவை பண்ண முடியும். இது மூலமா இந்த ஜட உலக பிறப்பு இறப்புக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இது மூலமா என்ன பண்ணலாம்? நம்ம ஜட உலக பிறப்பு இறப்பு சக்கரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சோம். அதனால ஜென்மாஷ்டமி பண்டிகையை வந்து வருடம் கொண்டாடுவது நம்முடைய பிறப்பு புனிதம் அடையுது, நம் இருப்பு புனிதம் அடையுது. மீண்டும் பிறவா நிலைக்கு நம்ம அழைத்து மீண்டும் பிறவா நிலை. தேவர்கள்லாம் வந்து ரொம்ப அழகா பிரார்த்தனை செய்யறாங்க. பகவான் இடத்துல கருணையை வேண்டி பிரார்த்தனை பண்றாங்க. நாமும் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். ஓ பிறப்பற்றவரே, நீங்க பிறக்கிற மாதிரி தோணுது, ஆனா நீங்க பிறப்பற்றவர், நீங்க நித்தியமானவர், நீங்க அழிவற்றவர். ஜெய ஜெகநாத் குருதேவ் சுபத்திரம். அதனால எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நாங்களும் இந்த பிறப்பு இறப்புல இருந்து விடுபடணும். நாங்களும் இந்த பௌதிக துன்பத்திலிருந்து விடுபடணும். பௌதிக பற்றுதல இருந்து விடுபடணும். எங்களுக்கு உங்க மேல பற்றுதல் வரணும். எனக்கு எப்பவுமே உங்க தாமரை பாதத்தை மறக்கவே கூடாது. அங்க வரம் கொடுங்க அப்படின்னு ஜென்மாஷ்டமி பண்டிகை நம்ம கொண்டாடுறதுக்கு தயாராகும். இப்படி மனதால கிருஷ்ணரை எழுந்தருள பண்ணி, அந்த கிருஷ்ணரை ஒரு ஊஞ்சல்ல போட்டு, ஒரு தூளியில போட்டு, மனதுல கிருஷ்ணரை வந்து அழகா கீர்த்தனெல்லாம் பாடி கிருஷ்ணரை வந்து ஆராதிக்கும். அப்போ நம்ம இதயம் தூய்மை அடையும், நம்ம இருப்பு தூய்மை அடையும், நம் பிறப்பு தூய்மை அடையும். அதுக்கப்புறம் நம்ம ஜட உலகத்துல நமக்கு ஒரு வேலை இல்லை. ஹரே கிருஷ்ண. கங்கா ஸ்ரீமத் பாகவதம் கி, ஸ்ரீல பிரபுபாத் கி. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். உங்க கருத்துக்கள் எதா இருந்தாலும்